மதுரையில் கூலி தொழிலாளர்களுக்காக சரவணா மருத்துவமனை மற்றும் சூர்யா டிரஸ்ட் சார்பில் சரவணா கிச்சன் எனும் நடமாடும் மலிவு விலை உணவகத்தை டாக்டர் சரவணன் தொடங்கி வைத்தார். சரவணா மருத்துவமனை மற்றும் சூர்யா டிரஸ்ட் இணைந்து மதுரை சரவணா கிச்சன் என்ற பெயரில் ஏழை மக்களுக்கான நடமாடும் மலிவு விலை உணவகத்தை சரவணா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ப. சரவணன் துவக்கி வைத்தார். துவக்க விழாவில் நடிகர்கள் மதுரை முத்து, கஞ்சா கருப்பு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுக்கு மலிவு உணவுகளை டாக்டர் சரவணன் வழங்கினார். நாள்தோறும் நடமாடும் மலிவு விலை உணவகம் மதுரை நகரின் பல்வேறு இடங்களுக்கு சென்று மலிவு விலை உணவுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து சரவணா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ப. சரவணன் அளித்த பேட்டியில் கூலி தொழிலாளர்களுக்காக மலிவு விலை உணவகத்தை தொடங்கியிருப்பதாகவும் 10 ரூபாய்க்கு 4 இட்லி 1 டீ வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் தனது குடும்பம் உணவுக்காக பல கஷ்டங்களை கடந்து வந்துள்ளதாக தெரிவித்த அவர் உணவின் அருமை தனக்கு தெரியும் என்றும் அதனால் தொழிலாளர்களுக்காக இந்த மலிவு விலை உணவகத்தை தொடங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். முதல் கட்டமாக தொழிலாளர்கள் கூடும் இடங்களில் காலை உணவு வழங்கப்படுகிறது என்றும் தொழிலாளர்களின் வரவேற்பை அடுத்து மாலை நேரங்களில் உணவகத்தை செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சரவணா மருத்துவமனை சூர்யா டிரஸ்ட் சார்பாக மதுரை சரவணா கிச்சன் அப்படின்ற நடமாடும் மலிவு இது விலையில் உணவு இந்த வருஷத்தில் மதுரை மாநகரில் சப்ளை பண்ணுறதுக்காக நாங்கள் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எடுக்கக்கூடிய ரெசல்யூஷனில் இந்த வருஷத்துக்கு அட்சய பாத்திரமாக மதுரை மக்களுக்கு அது தொழிலாளர் வர்க்கத்திற்கு உணவு அளிக்கிற ஒரு இதை எடுத்துருக்குறோம். குறைந்த விலையில் 10 ரூபா 4 இட்லியாக இருக்கும், இல்லை 3 இட்லி 1 டீயாக இருக்கும். சமுதாய சேவையும் செய்கிறோம். நிறைய மக்களுக்கு இலவசமாக இறுதிய அறுவை சிகிச்சை, செயற்கையை அந்த கைகால்கள் கொடுக்கறது, இன்னும் பார்த்திங்கன்னா கல்விக்கான உதவி, திருமண உதவி, இந்த மாதிரி முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இந்த வருஷம் இந்த உணவு மக்களுக்கு கொடுப்போம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடங்கள் இருக்குது, சாமானிய மக்களை அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வேணும். அதாவது எங்கள் சூர்யா ட்ரஸ்ட் மூலம் இந்த வருஷம் செய்கிறதா இருக்கும். புரட்சி தலைவர் கொண்டு வந்த திட்டம் அது எல்லா குழந்தைகளுக்கும் கொண்டு வர்றாரு. காமராஜர் கொண்டு வந்ததாக சொல்லுவாங்க. இவர் எல்லா குழந்தைக்கும் கிடைக்கிறத வழிவகை செஞ்சவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை தொடர்ந்து புரட்சி அம்மா அவர்கள், புரட்சி ஐயா எடப்பாடியார் காலை உணவு திட்டத்தை அவர் தான் தொடங்குறார். அட்சய பாத்திரம்ன்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் கொரோனா காலகட்டத்தில் சென்னையில் மாநகராட்சி பள்ளிகளில் முதல் கட்டமாக தொடங்குறாங்க. எங்களை வாழ வைக்கிறது அம்மா உணவகம் சொல்லுவாங்க. அந்த ஒரு கான்செப்ட் எடுத்து புரட்சி அம்மா கொடுத்த அந்த ஒரு கான்செப்ட் எடுத்து தான் இன்றைக்கி இந்த குறைந்த விலையில் நம்முடைய மக்களுக்கு நம்ம செய்வோம்னு நினச்சி இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லாம்.